ஹாய்ங்க, என் ஃப்ரெண்டு பேரு யாழனு. இன்னைக்கு வியாழனு. போனை ஓபன் பண்ணாலே ஹாப்பி கிறிஸ்மஸ் கேக்குங்கன்னு தான் கேக்குறாங்க. போனை சுவிச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு அப்புறமா வீடெல்லாம் ஒரு வழியா சுத்தபத்தமா பண்ணி முடிச்சுட்டு நானும் சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு இந்த சொக்காதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது. அது ஜம்முன்னு போட்டுட்டு நேரா சர்ச்சுக்கு போயிட்டேன். உன்ன மிஞ்சின சக்தி எதுவும் இல்ல அப்படின்ட்டு சரண்டர் ஆயிட்டேன் கடவுள் கிட்ட. அதுக்கப்புறம் குட்டி சாண்டா கிளாஸ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு தூக்கி வச்சு பல முத்தங்களை கொடுத்தேன், கையில ஒரு ரோஸையும் கொடுத்தேன். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு என் காதல் அவரு. அப்புறமா நமக்கு ஒரு பைபிளை இனாமா கொடுத்தாங்க. நன்றிகளை சொல்லிட்டு நேரா சட்டி வாங்க வந்துட்டேன். மாஸ்டர் ஜி சட்டில பழைய சோறு சாப்பிட்டு பாரு, செம்மையா இருக்குன்னாரு. கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப சட்டியை வாங்கிட்டேன். அடுத்தது எங்க போகலான்ட்டு சக்கரை இல்லாத டீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு வர வழியில ஒரு கபடி மேட்ச் அதையும் பார்த்துட்டு யூடியூப்ல 50K அடிச்சிருக்கு. எனக்குன்னு எதனா ஒண்ணு வாங்கணும்ட்டு ஒரு ஹெட்போன் வாங்கிட்டு ஆரிஸ் மாமா பாட்டு அங்கேயே கேட்டுட்டு வர வழியில 2 தலைவிஸ் கண்ணில் பட்டாங்க. அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்த சொல்லிட்டு மேல வந்துட்டேன். தூங்கலான்னு முடிவு எடுத்துட்டு நல்லபடியா தூங்குனேன். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா ஒரு சூரிய அஸ்தமனம் அதையும் பார்த்து முடிச்சுட்டு நேரா குடிக்க தண்ணி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதை பிடிக்கிறதுக்கு போயிட்டேன். வர வழியில நம்ம தலைவன் தலைவிஸ் நம்மள கொத்தா மேல தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்பா ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு திருப்பியும் முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு நேரா தண்ணியை தூக்கிட்டு மேல வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு தேவையான உணவெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டேன். வானல்ல சாப்பிட்டா வாந்தி வரும்கான்னு யாரும் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கழுவ போறேன். அதனால தான் நெக்ஸ்ட் விளாக்ல பாக்குறேன். பாய்.